கோவை மாநகராட்சி மாமன்ற சாதாரண கூட்டம் மாநகராட்சி பிரதான கூட்ட அரங்கான விக்டோரியா அரங்கில் நடைபெற்ற நிலையில் கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து குப்பைகள் கொண்டு வந்து கொட்டும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் வெள்ளலூர் குப்பை கிடங்கை வைத்து மாநகராட்சி நிர்வாகம் மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்ற விக்டோரியா ஹால் முன்பாக கையில் பதாகையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கோவை மாநகராட்சி மாமன்ற மாதாந்திர சாதாரண கூட்டம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் விக்டோரியா ஹால் அரங்கில் நடைபெற்றது. இதில் மாநகராட்சியின் 5 மண்டலங்களில் உள்ள 100 வார்டுகளில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி பணிகளுக்காக ஒப்பந்த புள்ளி கோருவது, வாகனம் நிறுத்தும் இடம் அமைத்தல் உள்ளிட்டவை தொடர்பாக 44 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக கூட்டம் நடைபெற்ற விக்டோரியா ஹால் முன்பாக அதிமுக மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் மற்றும் அதிமுக உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் வெள்ளலூர் குப்பை கிடங்கு மூலம் மாநகராட்சி நிர்வாகம் பல கோடி ரூபாய் ஊழலில் ஈடுபட்டதாக கூறி கையில் பதாகையுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஏற்கனவே வெள்ளலூர் குப்பை கிடங்கால் மிகப்பெரிய சுகாதார கேடு ஏற்பட்டுள்ள சூழலில் தற்போது திருப்பூரில் இருந்து குப்பைகளை கொண்டு வந்து வெள்ளலூர் குப்பை கிடங்கில் கொட்ட மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாகவும், அப்படி கொண்டு வந்தால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்து அவர்கள் முழக்கங்களையும் எழுப்பினர். வெள்ளலூர் குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்ட போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு தேநீர் செலவு 24 லட்சம் ரூபாய் கணக்கு காட்டியதாகவும், பல கோடி ரூபாய் வெள்ளலூர் குப்பை கிடங்கை வைத்து ஊழல் நடைபெற்ற நிலையில் அது குறித்து தணிக்கை குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதேபோல் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கோவை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முக்கிய சாலைகளில் மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டதாகவும், சாலைகள் சீரமைக்கப்பட்டதாகவும் கூறியதுடன் கடந்த 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சி காலத்தில் எந்தவித மேம்பாட்டு பணிகளும் நிறைவேறவில்லை என்றும், மாநகராட்சி மேயர் 4.5 ஆண்டுகளில் கொண்டு வந்துள்ள திட்டங்கள் குறித்து அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இன்றைக்கி கோவை மாநகராட்சியுடைய சாதாரண கூட்டம் நடைபெறுதுங்க. இந்த கடந்த வாரம் பார்த்திங்கன்னா கோவைக்கு தமிழ்நாடுனுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்திருந்தாங்க. அப்போ சில திட்டங்களை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பேப்பர்லாம் பார்த்தோம். அதாவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவை பார்த்திங்கன்னா பல முன்னணி தொழில் நிறுவனங்கள் இருக்குது. உலக அளவில் தொழிலுக்கு பெயர் போன நகரம் நம்முடைய கோவை மாநகரம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரூட்ஸ் ஆர்என் கம்பெனி ரூட்ஸ் ஆர்என் எடுத்தால் உலகம் ஃபுல்லாக தெரியும். அதே மாதிரி எல்ஜிபி இருக்குது, நிறைய மோட்டார் வாகன செயல் இருக்குது, சப்மர்சிபிள் கம்பெனி நிறைய ஐடி கம்பெனி நிறையா தொழிலுக்கு பெயர் போன கோவை மாநகரம். இந்த கோவை மாநகரம் இன்றைக்கு இந்த திமுக திராவிட மாடல் மேயர்கிட்ட மாட்டிட்டு, இந்த அரசுகிட்ட மாட்டிட்டு, இந்த கோவை மக்கள் மட்டும் இல்லை கோவை நகரமே திண்டாடுது இந்த கோவை 4 ஆண்டு கால திராவிட மாடல் அரசில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் நகரமான கோவையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரோடு நல்லா இருக்கான்னு பாருங்கள். மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய இருக்காங்க. ஒரு தெருநாயும் கூட பிடிக்க மாட்டாங்க, குப்பை சரியாக அழ மாட்டாங்க. அந்த நிலமை தான் இந்த 4 வருஷமாக இந்த திமுக திராவிட மாடலில் போயிட்டுருக்கு. அப்படிங்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லை, முந்தான 2 நாள் லேசாக மழை பெய்ஞ்சது. 2 நாள் மழை பெஞ்சதுக்கு ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மக்கள் எங்கேயும் வண்டியில் போனால் முதுகு வலி தான் வரும். அந்த மாதிரி வெறும் இப்போ குண்டும் குழியுமாக தான் ரோடு எல்லாம் சின்ன மலைக்கே எப்படி இருக்குன்னா இப்போ எங்கள் ரோடோட தரம் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடியார்கிட்ட பரிந்துரை செய்து கோவைக்கு பார்த்திங்கன்னா திருச்சி ரோட்டில் பாலம், அவனாசி ரோட்டில் பாலம், மேட்டுப்பாளையம் ரோடு சாலை விரிவாக்கம், பொள்ளாச்சி சாலை விரிவாக்கம், உக்கடம் மேம்பாலம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கோயிலுக்கு அத்தனை குளங்களையும் புனரமைச்சு மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அண்ணன் வேலுமணி மூலிமா ஸ்மார்ட் சிட்டி குளத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி அதோட நிலைமையில் குளத்தோட நிலைமையில் என்னங்க, வெறும் குப்பை மேடாகும். தினமும் நல்லா பொய்யெல்லாம் அதாவது பொய் சொல்கிறது இல்லைங்க. தினமும் ஜிஹெச்க்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட் சிட்டி குளத்தை ரெடி பண்ணி கொடுத்துரு, அவ்வளோ அழகு ரெடி பண்ணி கொடுத்ததை இன்றைக்கி மதுமான பாராக மாறி இருக்குங்க. இன்றைக்கி ஸ்மார்ட் சிட்டி குளத்துலலாம் பார்த்திங்கன்னா மக்கள் நடமை அருகிருப்பான சூழ்நிலை பல சமூக விரோதம்லாம் நடந்துருக்கு. இது கையில் இந்த மாநகராட்சியும் அது கட்டடி கேட்க மாட்டேங்குது, காவல்துறையும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. மத்தியான நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஹெச்க்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட் சிட்டி குளத்தில் பார்த்தீங்கன்னா சாரை குடிச்சிட்டு தான் கொண்டிருப்பாங்க, பாராக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி எல்லா மக்கள் போகிறக்கே ஒரு அறிவிப்பான சூழ்நிலை தான் இந்த கோவை மாநகரில் இந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது வேறு தொழில் நிறுவனங்கள் எப்படி கோவையில் இன்வெஸ்ட் பண்ணுவான்? எதுவுமே கோவை மாநகரில் உருப்படியே இல்லை இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியில். அதேவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரெஸ்காரங்க நீங்கள் எல்லா பக்கம் போகிறீங்க, நிறைய பக்கம் போயிருக்கீங்க.
நாங்கள் வந்து இவ்வளோ திட்டத்தை அதிமுக பிரிவில் வந்து இவ்வளோ கொண்டு வந்து நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். திமுக மேயர் அதாவது நேருக்கு நேரம் விவாதம் பண்ண தயாராக இவ்வளோ திட்டத்தை நாங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வந்திருக்கோன்னு அதிமுக பகிரங்கமாக கேட்குறோம். இவ்வளோ அதாவது நெஞ்ச நிமித்தி சொல்கிறோம், கோவை வாழ் மக்களுக்கு அதிமுக சார்பாக இவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறோம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் திமுக கோவை வாழ் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சது நீங்களே சொல்லுங்கள். இப்போ பிரஸ்காரங்க நிறைய போகிறீங்க, நாங்கள் சொல்கிறோம். அதாவது திமுக செஞ்ச சாதனைன்னு பார்த்தோன்னா வேதனை தான் சொல்ல முடியும். அது உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா, நம்ம கோவையில் புகழ்பெற்றது வஉசி பார்க் 1964 இருந்தது. அதையே முருகாசு சாலை இருந்து அதை மூடு விழா பண்ணிட்டாங்க. கேட்டால் அவங்க சொல்லுவாங்க செம்மொழி பூங்கா நான் கொண்டு வந்துட்டாம்பாங்க. செம்மொழி பூங்கா சுமார் 167 கோடியில் ஆரம்பித்தாங்க. இப்போ மறுபடியும் பணம் பார்த்து 50 கோடி எச்சா பண்ணி 230 கோடி பக்கம் செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணி அது செம்மொழி பூங்கா மாதிரியே இருக்குங்க. செம்மொழி பூங்கா இப்போ கொண்டு வரல, அவங்க அப்பா கருணாநிதி இருக்கும்போது அந்த இதுக்கு கொண்டு செம்மொழி மாநாடு அந்த பார்க் அறிவிச்சாங்க. அது இப்போ தான் பண்ணுறாங்க. ஆனால் அது பார்க் மாதிரியே இருக்குது, வெறும் பில்டிங்காக இருக்குது. மாநகராட்சிக்கு வருமானத்துக்கு உண்டாக பண்ணியிருக்காங்க ஒழிய பூங்கா இன்னும் வேலையே முடியல. ஆனால் உள்ள மக்கள் போகிற கட்டணம் நிர்ணயித்து 4 மாதம் ஆச்சுங்க. எங்காச்சும் இது நடக்குமா? அதாவது மொத்தத்தில் இவங்களுக்கு வருமானம் பார்க்கணும், இவங்க டெண்டரை விட்டு கமிஷன் அடிக்கணும் ஒழிய மக்களுக்கு நல்லது எதுவுமே இவங்க பண்ணல. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, கோவை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு திட்டம் கோவை மக்களுக்கு கொண்டு வராங்க. பல லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய கிட்டத்தட்ட 12 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய கோவையில் பார்த்தீங்கன்னா கோவைக்கு மாஸ்டர் பிளான் கொண்டு வராங்க. மாஸ்டர் பிளான் 2041 ஒன்று கொண்டு வராங்க. அந்த திட்டம் எப்படி இருக்கணும்? கோவை மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு பயனுள்ள திட்டமாக இருக்கணும். என்ன அதாவது ஒரு மக்கள் கருத்துக்கும் கிடையாது. மக்கள் அதாவது அதாவது மக்களுக்கு நல்லதாக பண்ணுறேன்னு நினச்சிட்டு உபத்திரம் தான் அதாவது கொண்டு வந்திருக்காங்க ஒழிய அதுவும் அது எடப்பாடியார் அதுவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மாஸ்டர் பிளான் வந்து தப்பாக முறையே இல்லாமல் அதாவது ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு மட்டும்தான் இது இப்போ ஃபேவராக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஒழிய பொதுமக்களுக்கு எந்த விதமும் நல்லதில்லை. அதாவது குடியிருப்பு பகுதி போய் விவசாய பூமி போய் குடியிருப்பு பகுதியாக மாற்றி அது கந்தரகோலம் பண்ணி மக்கள் கருத்து போய் கூட்டமே சரியாக நடக்காமல் பண்ணியிருக்காங்க. அது கண்டனத்துக்குரியதுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா நம்முடைய கோவை மாநகராட்சியில் பெரிய மர்மம் இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு, இந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு வந்து 4.5 ஆண்டு காலத்தில் இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கில் எத்தனை 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னு விசாரணை கண்டிப்பாக பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா, சாதாரண ஒரு டீ குடித்தப்போ டீ குடிச்சதுக்கு 74 ரூபா பில் எழுதுனாங்க இந்த கோவை மாநகராட்சி போன ஆண்டு. 74 லட்சம் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து பல முறை டீ பிடிச்சிருக்கு, உள்ள செலவு அது இது நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. தண்ணி தேக்கி வைக்கிற பல லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா போன மாமன்ற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நாய்க்கு இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக கட்டுறாங்க. நாங்கள் கேட்குறோம் 3.5 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய்க்கு பொருள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க நாய்க்கு. அதாவது கோர்ட்டே வந்து நாயை கூப்பிட்டு இங்கே அடைக்கக்கூடாது, அங்கங்கே பண்ணி இப்போ கருத்துட்டு பண்ணி அனுப்பிச்சி விட்டுங்க மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்க சூழ்நிலையில் 3.5 கோடி ரூபாங்க நாய்க்கு இது சென்டர் கட்டுறதுக்காக இப்போ பண்ணுறாங்க. இதில் யார் வீட்டு வரி பணம்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயோகேஸ் போன வாரம் நகராட்சித்துறை அமைச்சர் வந்தப்போ சொல்கிறாரு வெள்ளூரில் வந்து நாங்கள் பயோகேஸ் பண்ணுவோம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து கரண்ட் தயாரிக்க நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அது அப்படியே கடப்பில் போட்டுட்டு இப்போ பயோகேஸ் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. பயோகேஸ் வந்து சென்னையில் மணலில் வந்து பண்ணாங்க, அது ட்ரையல் படியே பார்த்தாங்க, அதே ஃபெயிலியர். அதில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி மக்களுக்கு வந்து பல மூச்சுத்திறன் ஏற்படும், பல உடம்புகளுக்கு நிறைய வியாதி வரும்னு சொல்லி அது அங்கேயே நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படி இருக்க திட்டத்தை அதாவது நல்லதாக ஒன்றும் பண்ண மாட்டேங்க, மக்களை இப்படியே போட்டு வதைக்கணுமா? அதுக்கு 250 கோடி செலவு பண்ணுவாங்கிறாங்க. இந்த 250 கோடி செலவு எதுக்கு பண்ணுறாங்க சொன்னாங்கன்னா, திருப்பூர்லேருந்துங்க அதாவது சட்டசபையில் நாங்கள் வந்து அதாவது அதிமுககாரங்க போய் சொல்லுறீங்க, சட்டசபையில் இவர் கே.என். நேரு அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ கேட்டதுக்கு பதில் சொன்னது திருப்பூரில் குப்பையில் கோயம்புத்தூரில் வந்து கொண்டு போய் போட்டுருவோன்னு சொன்னார். அதை வச்சு தான் நாங்கள் பேசுகிறோம். அப்படி திருப்பூர்லேருந்து குப்பைக்கு விலரு கொண்டு வந்தால் கண்டிப்பாக அதாவது இது பார்த்தீங்கன்னா அதாவது வெள்ளூர் மட்டும் இல்லைங்க, சரவம்பட்டியில் கவுண்டமானத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் குடியிருப்பு நடுவில் போய் கம்போஸ்ட் யார்டு கட்டுறாங்க. அங்கே வந்து பிஆர் ஜாரன்குமார் எம்எல்ஏ எதிர்ப்பு பொதுமக்கள் எதிர்த்து அவரும் போய் நிறுத்தி வச்சிருக்காரு. அதே மாதிரி சிங்கநல்லூரில் பீலமேட்டில் இப்போ சுடுகாட்டில் கொண்டு போய் குப்பை கிடங்கு கட்டுறாங்க. அங்கே கேஆர் ஜாரம் எம்எல்ஏ பிரச்சனைங்க. அப்போ வெள்ளலூர் பார்த்தீங்கன்னா இங்கே தாமோதர் எம்எல்ஏ வந்து வேண்டாம்னு சொல்கிறார். அதாவது மக்கள் நலன் திட்டம் கொண்டு வாங்க, நீங்கள் மக்களை மறுபடியும் மீண்டும் போட்டு இது பண்ணால் மக்கள் அதாவது எவ்வளோ கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க, திருப்பூரில் பல கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க. அதனால் அதிமுக சார்பு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
திருப்பூரில் இந்த குப்பைகளை கொண்டு வந்தால் மாபெரும் ஆர்ப்பாட்டம் மாண்பு எஸ்பி வேலுமணி தலைவர் எடப்பாடி பர்மிஷன் வாங்கி வெள்ளலூர் மட்டும் இல்லை கோவை வாழ் மக்கள் அனைவரும் திரட்டி கண்டிப்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். அதே மாதிரி வெள்ளலூரில் இதுவரை எவ்வளோ ஒரு கோடி ரூபாய் இந்த மாநகராட்சி செலவு பண்ணியிருக்குது. 1-2 இல்லைங்க, பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு மாநகராட்சி குப்பை வெள்ளலூரில். இது வந்து பெரிய மர்மம். இந்த கோவை மாநகராட்சியில் செலவுக்கு செய்ததுக்கு பெரிய மர்மம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மர்மத்தை வெளியே கொண்டு வரணும் என்றால் கண்டிப்பாக இந்த திமுக ஆளுகின்ற திமுக அரசு அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அல்லது மாண்புமிகு நீதி அரசர்கள் யாராவது முன் வந்து இந்த கோவை மாநகராட்சி வெள்ளலூர் நடந்த ஊழல்களை விசாரிக்க தனிப்படை அமைத்து கண்டிப்பாக இந்த ஊழல் மெகா ஊழல் நடந்திருக்குங்கிறது எங்களுடைய கருத்து. எங்களுடைய கருத்தும் இல்லை, பொதுமக்களோட கருத்து. நீங்கள் ஒன்றும் இல்லை, 4.5 வருஷத்தில் எவ்வளோ கோடி ரூபாய் வந்து வெள்ளலூர் குப்பைக்கு கிடங்கில் செலவு பண்ணியிருக்காங்க இந்த மாநகராட்சி. அதை கேளுங்க, பிரஸ்காரங்க கேளுங்க. அதை கேட்டாலே தெரியும் மெகா ஊழல் நடந்திருக்கு. இது கண்டிப்பாக விசாரிக்க ஒரு சிறப்பு குழு வேணுங்கிற அதிமுக சார்பாக எங்களுக்கு கோரிக்கை. இது தொடர்ந்து கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் நடக்கும். வெள்ளலூர் திருப்பூர் குப்பை கொண்டு வந்து தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.